ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆலன்னு சொன்ன உடனே எனக்கு இருக்கு பையன் நினச்சிடாதீங்க. நான் இப்போ கொஞ்சம் திருந்திட்டேன். நான் இப்போ எதுக்கு இந்த சேனல் ஆரம்பித்தேன்னா, ஐயோ மறந்துட்டேனே. அட கிறுக்கு பயலே, நேற்று நைட்டு தானே சரக்கை போட்டு உன் மாமனாரை பழிவாங்க இந்த சேனலை ஆரம்பிக்க போறேன்னு சொன்னேன். அதுக்குள்ள மறந்துட்டியா? அட ஆமாம். யோ மாமா, இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கோ. ஆமாம், இன்னைக்கு என்ன தேதி? சரி, ஏதோ ஒரு நாள் நோட் பண்ணிக்கோ. நானும் ஃபேமஸ் ஆகி சம்பாதிக்கல. ஆமா, இந்த சபதத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆமா, சம்பாதிக்கலாம் என்னடா பண்ணுவ? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மா விட்டுடுவேன். அட வெக்கங்கட்ட பயலே, உனக்கு போய் கேமரா எடுக்க வந்தேன் பாரு, என்ன செருப்பாலியா அடிக்கணும். அதெல்லாம் அவன் மூஞ்சி ஆல்ரெடி அடித்த மாதிரி தான் இருக்கு. ஆமாம், உனக்கு சரக்கு வாங்கி தரேன்னு சொன்ன உடனே நான் வரேன்னு சொன்னேன். சும்மா வந்த மாதிரி என்ன கலாய்க்கிற? சரி சரி, நீ எதுக்கு இந்த சேனலை ஆரம்பிச்ச அதை சொல்லு ஃபர்ஸ்ட். காய்ஸ், நான் எதுக்கு இந்த சேனல் ஆரம்பித்தேன்னா, நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் கப்புள்ஸ் விலாகு, நிறைய விலாக் சேனல்லாம் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். உன் பொண்டாட்டி இதுக்கு ஒத்துக்குனாளா? அவன் எங்கே ஒத்துக்க போறா? இனிமே தான் சொல்லணும். அதை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. அட இளவெடுத்தவனே, அப்புறம் எதுக்கு கப்புள் விலாக் பண்ற? பேசாம ஃபுட் ரிவ்யூ இல்ல நம்ம மதன் மாதிரி வீடியோ பண்ணு. யோ, ஹோட்டலில் போய் சாப்பிட காசு இருந்தா நான் ஏன் வீடியோ எடுக்க போகிறேன்? அப்போ நம்ம மதன மாதிரி பண்ணு. அந்த அளவுக்கு அறிவு இருந்தா உன்னையே வச்சு நான் வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். சரி, நீ என்ன இளவனா பண்ணு, எனக்கு நைட்டு ஒரு கோட்டர் வாங்கி கொடு, அது போதும். சரி சரி, இரியா பிச்சை, நான் போய் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன். கதவை தட்டினா என்ன சொல்லுவான்னு வேற தெரியலையே. கவிமா, கவிமா. என்னடா, என்ன வேணும்? இந்த கப்புள்ஸ் வீடியோ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ கொஞ்சம் வந்து உன் ஃபேஸை காமிச்சிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வர முடியாது, நான் அதெல்லாம் வரமாட்டேன். ஐயோ, உன்னை நம்பி சபதெல்லாம் வேற போட்டனே. கொஞ்சம் கதவை துறையேன். என்ன இவன் பொண்டாட்டிய கூப்பிட போனா இவ்வளோ நேரம் ஆளையே காணுமே. என்னடா, உன் பொண்டாட்டிய உள்ள வச்சு வெளி வெளுத்துட்டா போல. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் இப்போதைக்கு என்னை தனியாக ஸ்டார்ட் பண்ண சொன்னா, அப்புறமா வராலாம். இதுக்கா இவ்வளோ நேரம்? ஆமாம் ஆமாம், இந்த வீக்கெண்டு வெளியே போகலான்னு சொல்லியிருந்தா, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அட கிறுக்கு பயலே, உன் மூஞ்சில இருக்க ரத்தத்தை தொடை. நீ இப்படி அடிபட்டு சாவான்னு எனக்கு அப்பவே தெரியும். சரி சரி பெருசே, இன்னைக்கு இது போதும், மீதி நாளைக்கு எடுத்துக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் நம்ம நிறைய ஃபன் வீடியோஸ்லாம் போடுவோம்.